இல்லங்களை சந்தித்து நற்செய்தி பணி செய்து ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்தினார்கள். இதன் விளைவாக நம்முடைய முகப்பேர் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் அமைந்துள்ள ஜேகே காம்ப்ளெக்ஸின் மாடியில் 5 அடி சுவர் எழுப்பி ஓலை கூரை அமைத்து 15/1/1996 அன்று மாலை 6 மணிக்கு அப்போதைய MDC செயலாளர் ரெவரண்ட் டி. சாமுவேல் ஜேக்கப் ஆயர் அவர்களால் CSI தூய பவுல் ஆலயம் என்று பெயரிடப்பட்டு இறை ஒப்படைப்பு செய்யப்பட்டது. சுமார் 40 குடும்பங்களுடன் 2.5 ஆண்டுகள் அந்த இடத்தில் ஆராதனை நடைபெற்று வந்தது. ஆயரம் ரெவரண்ட் ராமேல் சாமுவேல் குமார் அவர்களின் பெரும் முயற்சியினால் நம்முடைய இந்த ஆலயத்தின் 6 கிராமத்துக்கு அதிகமான இடத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு ரூபாய் 6,75,000 சென்னை பேராயத்திடமிருந்து கடனாக பெற்று விலைக்கிரயம் செய்யப்பட்டது. இந்த இடத்தில் 70-30 என்ற ஸ்கொயர் ஃபீட் அளவில் 7 அடி உயரத்திற்கு சுற்றுச்சுவர் எழுப்பி ஓலைக்கூரை அமைத்து 6/9/1998 அன்று நமது முன்னாள் சென்னை பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் எம். அசரியா அவர்களால் இறை ஒப்படைப்பு செய்யப்பட்டது. சுமார் 100 குடும்பங்களுடன் ஆராதனை நடைபெற்று வந்தது. 1999 அக்டோபர் 31ஆம் நாள் நள்ளிரவில் இந்த CSI தூய பவுல் ஆலயம் தீக்கிரை ஆக்கப்பட்டது. இந்த செய்தி உலகமெங்கும் காட்டு தீயாய் பரவியது. அப்போது நமது திருச்சபை இறைமக்கள், ஆயர்கள், நமது சென்னை பேராயத்தின் அப்போதைய பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி. தேவசகாயம் அவர்களும் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் இன்னும் நினைவுக்கு வருகிறது. ஆலயத்தின் அனைத்து பணிமுட்டுகளும் சாம்பலாகியது. அடுத்த நாள் ஞாயிறு ஆராதனை இதே வளாகத்தில் பந்தல் அமைத்து நடத்தினார்கள். இப்பொழுது அந்த ஆலயத்தின் நினைவாக ஒரு நம்முடைய முன் வாசல் மாத்திரம் பழைய ஆற்றின் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் 4வது பிளாக்கில் அமைந்துள்ள கத்தோலிக்க திருச்சபையில் வைத்து 6 மாத காலம் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் 8வது பிளாக்கில் உள்ள மார்க்ரேசியஸ் காலேஜில் வைத்து ஆராதனை நடைபெற்று வந்தது. இப்படி அங்குமிங்குமாக ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது நமது முன்னாள் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி. தேவசகாயம் அவர்களின் பெரும் முயற்சியினாலும் நம்முடைய ஆயர் அவர்களின் பெரும் முயற்சியினாலும் சுமார் 10 மாத காலத்தில் இப்படி ஒரு அழகான ஆலயத்தை கட்டி முடித்து 13/8/2000 ஞாயிறு மாலை 5:30 மணிக்கு சென்னை பேராயத்தின் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி. தேவசகாயம் அவர்களால் தூய பவுல் ஆலயம் என்று பெயர் மாற்றப்பட்டு CSI உயிர்த்தெழுதலின் ஆலயம் என்று பெயரிடப்பட்டு இறை ஒப்படைப்பு செய்யப்பட்டது. இப்படி உருவான நம்முடைய CSI உயிர்த்தெழுதலின் ஆலயம் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஜூன் மாதம் 2009ஆம் ஆண்டு முதல் குருசேகரமாக உயர்வு பெற்று இன்று சுமார் 450 குடும்பங்களுக்கு மேலாக இணைந்து கடவுளை வழிபடுகிறோம். முதலாவது ஆயராக